வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக நம்ம கீரையை பொரியல், கூட்டு, குழம்பு மாதிரிலாம் செஞ்சுருப்போம். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்ன், கேப்சிகம்லாம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்க அப்படின்னா சாதத்தை தனியாக உதிரியாக வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூப்பராக வரும். நார்மலாக நம்ம வெரைட்டி ரைஸ் செய்வோம்ல, அந்த மாதிரியே வரும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க சாப்பிடும்போது தொண்டை அடைக்காமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக ஜீரகமும் பெருஞ்சீரகமும் நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் கடுகு, உளுத்தம் பருப்புலாம் நான் தாளிக்க யூஸ் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலாலாம் வேண்டாம். இப்படி உங்களுக்கு வேணும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஃபைனலாக மசாலா பொடியெல்லாம் போடுவோம்ல, அப்போ வேணால் கரம் மசாலா பொடி வேணால் சேர்த்துக்கலாம். மற்றபடி இந்த ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது இல்லாமலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரை சாதம்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பூண்டு, இஞ்செல்லாம் வந்து வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் போல் தான் ரைஸ் இந்த கீரைக்கு செய்ய போகிறேன். அதனால் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஓரளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வெங்காயத்தை பற்றி இவ்வளோ பெருசு இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே தான் வதக்கி எடுத்துக்க போகிறோம். தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை. அதுக்காக தான் இதில் ஓரளவு சின்ன பீஸஸாக இருந்தால் நல்லா வதங்கி வந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ரெசிபியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ரெசிபியோட ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்பயும் போல் தான் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது ஓரளவு வதங்கி வந்த பிறகு நெக்ஸ்ட்டு பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சுருக்க கார்ன் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க கார்ன் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டு சோளம் இருக்குல்ல, அதுதான். நார்மலாக அமெரிக்கன் கார்ன்னால் நல்லா சாஃப்டாக ஆல்ரெடி இருக்கும். அது ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கார்ன் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பசங்க சாப்பிடும்போது அவங்க டக்குன்னு முழுங்கி வச்சாலோ இல்லை ஓரளவு 1-2 கடிச்சு முழுங்கினாலும் அவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காயமும் கார்னும் சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வந்துட்டு வதங்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் மற்ற பொருளை நம்ம சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி கேப்சிகம் சேர்க்க போகிறேன். இந்த கேப்சிகம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மல்டி கலர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு டேஸ்ட்டு இருக்கும். என்கிட்ட வந்து எல்லோ கலரும் க்ரீன் கலரும் இருக்குது. அதை ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு முறை அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்தாவே போதும். இது சீக்கிரம் வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை விட முக்கியம் ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணிடாதீங்க. இது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம ஃப்ரைட் ரைஸில் போட்டு வதக்குவோம்ல, அந்த மெத்தட் தான் இது. கேப்சிகமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியெலாம் ரொம்ப கிடையாது. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைமில் வந்துட்டு கரம் மசாலா பொடி வேணால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல.
இப்போ மசாலா பொடி ரெண்டும் சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அதோட ரா ஸ்மெல் கண்டிப்பாக போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கணும். சேர்க்குற சாதம் பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை வந்துட்டு ஒரு கப்புக்கு ஒரு 2 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு, வேகும்போது கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அப்புறமா சேர்த்துக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்க போகிறோம். கீரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இது சேர்த்துக்க போகிறேன். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப ஃபைனெல்லாம் கட் பண்ணால் அந்த டேஸ்ட்டெல்லாம் போயிடும், சத்தெல்லாம் போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம இதில் வதக்கி தானே எடுக்க போகிறோம். அதனால் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது வெந்து வரும்னு நான் நினச்சேன். அதனால் இந்தளவுக்கு நான் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வதங்கும் போதே நல்லாவே அது வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மேலே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, இந்த கலரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக தான், ரொம்பலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஓரளவு ரீட்டைன் ஆகி இருக்கும், நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வரும் பாருங்கள், அதுக்காக தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் ஜூஸு கொஞ்சம் நெய்யெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். ஓரளவு உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சிலிக்கான் கரண்டியோ இல்லை மரக்கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்ல, அதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்க போகிறேன். கீரையில் கொஞ்சம் பெப்பர் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்க போகிறேன். அந்த டைமில் அடுப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரமோ இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதான், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சிருச்சு. இது கூட நாங்கள் இன்றைக்கி வடை வச்சு சாப்பிட போகிறோம். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட வத்தல் எது இருந்தாலும் சாப்பிட்லாம். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே செமி கிரேவி மாதிரி வச்சு கொடுத்து அனுப்புங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி இதோட முடிச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.